குட்டி வரலாறு டுடே ஜிகே பாயிண்ட்ஸ் இல்லை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சலோ சன்சாத் அப்படின்னா என்னென்னு தான் பார்க்க போகிறோம். சலோ சன்சாத் என்பது நாடாளுமன்றம் நோக்கி பேரணி, அதாவது நாடாளுமன்றத்தை நோக்கி அனைவரும் அணிதிரண்டு வாருங்கள் அப்படின்றது மீன் பண்ணுற இந்த சலோ சன்சாத் அப்படின்னு சொல்லுது. இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னாக்க சிஜேபி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்றவங்களோட சார்பில் தான் இது நடத்தப்படுகின்றது. இது எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னாக்க டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் அப்படின்ற இடத்துல தான் இந்த பேரணியை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த பேரணி எதுக்கு நடத்துகிறாங்க அப்படின்னாக்க நீட் எக்ஸாம் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இஷ்யூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த இஷ்யூஸ்க்காக அப்போ நம்மளுடைய இப்பொழுது மத்திய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த நீட்டில் முறைகேடு நிறையா நடந்திருக்கு, கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிருக்கு, அதில் பணம்லாம் நிறையா டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, இது வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூ, இதுக்கு வந்து அவர் பொறுப்பேற்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யணும் அப்படின்றதுக்காகவும் இந்த நீட் தேர்வில் நடந்த அத்தனை முறைகேடுகளும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவும், அதே நேரத்தில் இந்த நீட் எக்ஸாம்னால் தற்கொலை செய்து கொண்ட மாணாக்கர்களுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வரைக்கும் தர வேண்டும் அப்படின்றதுக்காகவும், நாளை பின்ன இந்தியா நடக்கக்கூடிய அத்தனை தேர்வு முறைகளிலும் மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை ஏற்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலும் சிஜேபி இந்த பேரணிக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தங்களது முக்கியமான கோரிக்கைகளாக வச்சுருந்துருக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த சிஜேபி உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நீட் முறைகேடுகளுக்காக முதன்முறையாக அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதில் சோனம் வாங்சு அப்படின்றது ஜூன் 28 இதற்கு தலைமையேற்று, இந்த தலைமைன்னு சொல்ல முடியாது, இந்த போராட்டத்தில் சிஜேபிக்கு ஆதரவாக இவரும் என்ன பண்ணார், உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்தார். இவருடைய உண்ணாவிரதம் எப்படி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னாக்க ஒரு காலவரையற்ற ஒரு உண்ணாவிரதமாக போக ஆரம்பிச்சிருச்சு. ஜூன் 28 ஆரம்பித்து ஜூன் 18 ஆல்மோஸ்ட் 20 நாள் என்ன பண்ணியிருந்திருக்காரு, உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. இவர் தான் சலோ சன்சாத், அதாவது ஜூலை 20 நாடாளுமன்றத்தில் நடக்கக்கூடிய குளிர்கால கூட்டத்தொடரில் நாம் எல்லாம் பேரணியாக நடந்து போகணும், நமது பேரணியை காட்டி நமது அந்த எதிர்ப்பு எந்தளவு இருக்குது அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு, இவரும் சிஜேபி சார்பாக அழைப்பு விடுத்திருந்திருக்கிறாரு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தில் இந்த பேரணிக்கு போலீஸார் அனுமதி கொடுக்கவில்லை. ஜூலை 20 நடந்த இந்த கூட்டத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் 18 ஜந்தர் மந்தரில் இருந்து நம்ம சோனம் வாங்சு என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்று விட்டார்கள் போலீஸ்காரர்கள். 20 பேரணியை நடத்துவதற்கு அனுமதி மறுத்தும் எதிர்பாராத அளவு ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் அரசினுடைய, அதாவது அரசுன்னு சொல்லக்கூடாது, காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையிலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டத்தை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன ஆகுது, இந்த ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்களையும் நாடாளுமன்றம் நோக்கி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேரணியை போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்துகிறாங்க. அந்த தடுத்து நிறுத்தலில் தள்ளுமுள்ளு ஏற்படுகின்றது. இறுதியில் காவலர்கள் மூலமாக தடியடி நடத்தப்பட்டு அந்த போராட்டம் கலைக்கப்படுகின்றது. இதுதான் இப்போதைக்கு நடந்திருக்குள்ள ஸ்டேட்டஸ். ஸோ இந்த நாடாளுமன்றம் நோக்கிய பேரணி அப்படின்றதுக்கு பெயர் தான் சலோ சன்சாத். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் எந்த மாதிரியான டாபிக் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இருப்பதற்கான அடையாளம் இன்று தெரியாது என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் குட்டி. பபாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.